அமலாக்கத்துறையில் ஏதோ கோளாறு உள்ளதாக உச்சநீதிமன்றத்தில் ஒன்றிய அரசின் கூடுதல் சொலிசிட்டர் ஜெனரல் SP ராஜு பகிரங்கமாக ஒப்புக்கொண்டுள்ளது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சட்டவிரோத பணப்பரிமாற்ற வழக்கு ஒன்றின் ஜாமீன் மனு மீதான விசாரணை உச்சநீதிமன்ற நீதிபதிகள் அபய் S. ஓகா மற்றும் உஜ்ஜல் புயான் அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது ஆஜரான ஒன்றிய அரசின் கூடுதல் சொலிசிட்டர் ஜெனரல் SP ராஜு அமலாக்கத்துறை தாக்கல் செய்த பிரமாண பத்திரம் குறித்து கடுமையான விமர்சனங்களை முன்வைத்தார். அமலாக்கத்துறையின் பிரமாண பத்திரம் முறையாக ஆய்வு செய்யாமல் அறவேக்காட்டுத்தனமாக தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக கூடுதல் சொலிசிட்டர் ஜெனரல் குற்றம் சாட்டினார். புலனாய்வு அமைப்பிடம் ஆலோசனை நடத்தாமல் வழக்கறிஞர்கள் ஆஜராவதற்கு முன்பாகவே அமலாக்கத்துறை அரைகுறை பிரமாண பத்திரத்தை தாக்கல் செய்துள்ளதாகவும் அவர் புகார் கூறினார். வழக்கறிஞர் மூலமாக பிரமாண பத்திரத்தை தாக்கல் செய்திருக்க வேண்டும் என நீதிபதிகள் கூற, அமலாக்கத்துறையே நேரடியாக தாக்கல் செய்ததால் வழக்கறிஞரை குறை கூற முடியாது என கூடுதல் சொலிசிட்டர் ஜெனரல் கூறினார். மேலும் பிரமாண பத்திரத்தில் ஏற்பட்ட தவறு குறித்து துறை ரீதியான விசாரணை நடத்த அமலாக்கத்துறை இயக்குநரிடம் கோரியுள்ளதாகவும், அரைகுறையான பிரமாண பத்திரத்தை தாக்கல் செய்த அதிகாரியை நீதிமன்றத்தில் ஆஜராக அறிவுறுத்தியுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இதை எப்படி ஏற்றுக்கொள்வது என நீதிபதி ஓகா கேள்வி எழுப்ப, அமலாக்கத்துறையில் ஏதோ கோளாறு உள்ளது என்பதை உறுதியாக சொல்வதாக கூடுதல் சொலிசிட்டர் ஜெனரல் கூறினார். அரைகுறையான பிரமாண பத்திரத்தை அமலாக்கத்துறை தாக்கல் செய்தது மிக தீவிரமான பிரச்சனை என உச்சநீதிமன்ற நீதிபதிகள் கண்டனம் தெரிவித்தனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.